இப்போ பசங்க 17-18 வயசு ஆகும்போது அப்பாவோட சண்டை போடுறதுலாம் நடக்கும். ஸோ அதனால் நான் இது வரவேற்கிறேன். சரி, அப்பா பேசுகிறாரு கத்துறாருன்னா அப்பா விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிடாதீங்க. அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் என் ஃபோட்டோ பார்த்தா வருத்தப்படணும், நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்த்து வருத்தப்படணும், அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. அப்பா ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுவார் இன்டர்வியூவில். நான் உங்ககிட்ட எல்லாம் அப்படி பேசுவாருன்னா அவரோட பதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. என்ன சொன்னார், உங்களுக்கு அப்படி இருக்கலாம்ண்ணா, எங்களுக்கு அப்படி இல்லை, ரொம்ப நார்மலாக தான் பேசுவார். நான் வந்து குழந்தைகளோட நேரம் செலவிடுறது முக்கியமாக நினைப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கும் காலைல கூட என் பொண்ணுகிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி தான் வந்தேன். நான் உட்காந்துட்டு அது ஒரு என்னை பற்றி சொல்லுவேன், நான் பண்ண தவறுகளை சொல்லுவேன், என் சரியான முடிவுகளை சொல்லுவேன், நான் எப்படி முடிவு எடுத்தேன்னு சொல்லுவேன். முதல்ல எனக்கு கோவம் வந்தது. அப்புறம் வந்து நான் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டேன், பசங்க நீ சண்டை போடுறது நான் விரும்புகிறேன், திருப்பி நானும் சண்டை போடுவேன், ஏற்றுக்கோங்க, ஆனால் விரும்புகிறேன். ஏன்னா ஒரு குடும்பங்கிறது ஒரு ராஜாங்கிறது போல். அப்படின்னா அடுத்த ஒருத்தர் ராஜாவோ அடுத்த மகாராணியோ வரப்போகிறாங்கன்னா அவங்க தன்னோட அறிவை முதல்ல ஏற்கனவே இருக்கிற ராஜாவோட தான் மோதி பார்ப்பாங்க. நம்ம டீ போட சொல்லிடுச்சா? ஓகே. பிளாக் டீ சுக்கு டீ, இஞ்சி போட்டு இஞ்சி போட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். வேறு என்னென்ன சார் போடுவீங்க? சரி, இஞ்சி போடுவாங்க சார். டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். தெளிவாக சொல்லுங்கள் சார். இதையும் போட்டாலும் போடாது. இல்லை சார், எனக்கு அது டீ திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இஞ்சி தெரியணும், நான் இருக்கிறேன்னு இஞ்சி சொல்லணும் டேஸ்ட் பண்ணும்போது. நல்லா சொல்லுங்கள் சார். சாப்பிடுங்க சார். டீ போடு மாமா, டீ போட சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய இந்த ஞாபகங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரசிக்கிறது தான். ஒரு பழைய இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய சண்டேனா என்னன்னு கேட்கும்போது காலையில் எழுந்துச்சு மேகி சாப்பிடுவோம், மதியானம் எழுந்துச்சு கறி குழம்பு சாப்பிடுவோம், ஈவினிங் பொன்னாடி புள்ளியை கூட்டின்னு பீச்சுக்கு போயிடுவோம், ஒரு 200 ரூபா செலவு பண்ணுவோம். கடைசியாக நீங்கள் எப்போ அந்த மாதிரி லைக் உங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு பீச்சுக்கோ அந்த மாதிரி போனீங்க, அதுக்கான ஒரு நேரம்லாம் இப்போ இருக்கா, இல்லை யூ மிஸ் தோஸ் டேஸ் சார்? நான் வந்து குழந்தைகளோட நேரம் செலவிடுறது முக்கியமாக நினைப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வாழ்க்கையை பற்றி, தொழிலை பற்றி, சுற்றி இருக்கிற என் உறவுகளை பற்றி, நண்பர்களை பற்றி, அப்சர்வேஷன் பற்றி நான் நிறையா பேசுவேன், அவர்களையும் பேச சொல்லுவேன். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். யாரோடைய எண்ண ஓட்டங்கள் அவங்க எங்கெல்லாம் கொண்டு போனது, 10 வருஷம் முன்னாடி இவர் என்னவா பேசினார், 5 வருஷம் என்னவா பேசினார், எப்படிப்பட்ட நபராக இருந்தார், இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார், இப்படி எல்லாத்தையும் எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எனக்கு அது ரொம்ப முக்கியமான டைம் அது. அதனால் நான் இப்போ இன்றைக்கும் காலைல கூட என் பொண்ணுகிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி தான் வந்தேன். நான் உட்காந்துட்டு அது ஒரு என்னை பற்றி சொல்லுவேன், நான் பண்ண தவறுகளை சொல்லுவேன், என் சரியான முடிவுகளை சொல்லுவேன், நான் எப்படி முடிவு எடுத்தேன்னு சொல்லுவேன், அனுபவம் என்னன்னு சொல்லுவேன். இப்படி எல்லாமே எல்லா விதமாக பேசுவோம். அவங்கள டிஸ்கஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நான் பேசும்போது எனக்கு கேள்வி கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருந்தால் மூளை தூங்கிடும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வரும். அதனால் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணும், நான் பேச தப்புன்னா எனக்கு திரும்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இப்போ பசங்க 17-18 வயசு ஆகும்போது அப்பாவோட சண்டை போடுறதுலாம் நடக்கும். முதல்ல எனக்கு கோவம் வந்தது. அப்புறம் வந்து நான் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டேன், பசங்க நீ சண்டை போடுறது நான் விரும்புகிறேன், திருப்பி நானும் சண்டை போடுவேன், ஏற்றுக்கோங்க, ஆனால் விரும்புகிறேன். ஏன்னா ஒரு குடும்பங்கிறது ஒரு ராஜாங்கத்தை போல். அப்படின்னா அடுத்த ஒருத்தர் ராஜாவோ அடுத்த மகாராணியோ வரப்போகிறாங்கன்னா அவங்க தன்னோட அறிவை முதல்ல ஏற்கனவே இருக்கிற ராஜாவோட தான் மோதி பார்ப்பாங்க. அதனால் அது என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் ஏற்றுக்கிறேன். என்கிட்ட சண்டை போடுங்க, ஆர்கியூ பண்ணுங்க, நான் ஏற்றுக்கிறேன், நானும் வைப்பேன். 2 பேருக்குள்ள அதுதானே ஒழிய இது 2 பேரும் பேசிக்கிறது பர்சனல் இல்லை, 2 பேரும் ஒரு விஷயமாக பேசிக்கிறோம், ஒரு விஷயத்துக்கு தான் பேசுகிறேன் ஒழிய பர்சனல் கிடையாது 2 பேர்த்துக்கு. ஸோ அதனால் நான் இது வரவேற்கிறேன். சரி, அப்பா பேசுகிறாரு கத்துறாருன்னா அப்பா விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிடாதீங்க. அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் என் ஃபோட்டோ பார்த்தா வருத்தப்படணும், நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்த்து வருத்தப்படணும், அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது டிஸ்கஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் லாங் ட்ரைவ் போவோம், ஒன்றுமே இருக்காது, சாப்பாடு இட்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு சார் டிரைவர் வரான்னு சொல்லிட்டு நான் வண்டி ஓட்டு போவேன். கார்லேயே வந்து லாங் ட்ரைவ் போய் எங்கேயாவது கார் அங்கேயே நிற்கும், சாப்பிட்றது, ரொம்ப தூரம் போயிட்டு வருவோம். அப்படி ஏதாவது நான் இது மாதிரி இதுவாக இருக்காது, பிளான் இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் வந்து ஏதோ பிரிட்ஜு நைட்டு, லேட் நைட்டு, பிரிட்ஜு மேலே ஓரத்தில் ஸ்பேஸ் இருந்தது, அங்கே வண்டி நிப்பாட்டி அங்கே கொஞ்சம் நேரம் சாப்பிட்ருந்தோம். மகாபலிபுரம் வரைக்கும் போனோம். அங்கே சும்மா போயிட்டு ஒன்றும் இறங்க கூட இல்லை, சும்மா போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த பக்கம் மணலி அந்த மாதிரி போகும், ஏதாவது ஒரு
ஒரு ரைடு ஏதாவது ரெட்டில்ஸ் சும்மா போகிறது, பைக்கில் போகிறது, ஏதாவது சும்மா. சரி சரி. லேட் நைட் திடீர்னு என் பொண்ணுக்கு வந்து நான் பைக்குள்ளே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பைக்கில் ட்ரைவ் கூட்டணும், இன்னும் எதையாவது ஒன்று பண்ணணும். பட் அவங்களுக்கான நேரம் அதை ஒதுக்கிட்டு தான் எப்பயுமே. அது நேரம் ஒதுக்கிறது இல்லை. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் சொல்லும்போதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க தேவைப்படும் போது சொல்லணும். ஸோ அதனால் நான் எப்பவுமே ஆக்சசிபிளாக இருப்பேன். நான் என்னைக்காவது எடுத்து மொத்தமாக வாந்தி எடுக்கிறது இல்லை. ஒரே நாளில் அப்படிலாம் நடக்காது. அவர்களுக்கு கேட்குறதுக்கு அவன் எதையாவது மூடில் ஏதோ படம் பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்டோட வெளியே போகிறது, இப்படி அவங்க 2 பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பேஸில் உட்காந்து வா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிலாம் நடக்காது. எதே ஒரு டாபிக் ஆரம்பிக்கும், அந்த டாப்பிக்லேருந்து அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிடும். வா உட்காந்து பேசலாம் சொல்லி பேசுறது. ஸோ அந்த மாதிரி தருணங்களை நான் பயன்படுத்திப்பேன் நேரம் கொடுக்கும்போது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நான் சார் இன்ஃபேக்ட் ரொம்ப சமீபத்தில் உங்கள் மகனோட நான் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு இன்டர்வியூ பண்ணோம், ஒரு காசிமேடு செட்டப்பில். ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கன்சீவ்ட் மைண்ட் இருக்கும்ல, ஓகே இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட பையனா, அவங்க அப்பா இப்படி தான் நான் அந்த மாதிரி கேள்விகளாக 2-3 கேட்டேன். அப்பா ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுவார் இன்டர்வியூவில். நான் உங்ககிட்ட எல்லாம் அப்படி பேசுவாருன்னா அவரோட பதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. என்ன சொன்னார், உங்களுக்கு அப்படி இருக்கலாம்ண்ணா, எங்களுக்கு அப்படி இல்லை, ரொம்ப நார்மலாக தான் பேசுவார். குறிப்பிட்ட விஷயங்கள் இது பண்ணால் இப்படி நடக்கும், நீ பட்டு தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா நீ பண்ணாது, அதுதான் சொல்லுவார். ஸோ பட்டு தெரிஞ்சாலும் ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களோட அந்த ஒரு பேரண்டிங். இப்போ அப்படி பார்க்கும்போது ஸோ அடுத்தடுத்த தலைமுறைகள் ஒன்று இருக்குல்ல சார். இப்போ பசங்க படம் அப்போ எடுக்கும் போதும் இப்போ இருக்க பசங்க பார்க்கும்போது அதோட மைண்ட் செட்டே வேறு. எவ்வளோ மாறி இருக்குது இப்போ இருக்க அந்த ஒரு யங்ஸ்டர்ஸோட அந்த ஒரு மைண்ட் எவ்வளோ மாறி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன அதே பாயிண்டில் தான் அவங்களும் நிற்கிறாங்க. எனக்கு தேவையானப்போ நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் அட்வைஸ் பண்ணால் நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்படிலாம் இது நீங்கள் இது பண்ணிச்சுங்க. எனக்கு பசங்க படத்துக்கு நான் என்னோட கருத்தை சொல்கிறேன் சார். எப்பயுமே அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இவர் இருக்கான்னு சொல்ல வரல. ஏன்னா குழந்தைங்க இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டா வீடியோ ஒன்று பார்த்தேன் சார். ஒரு வயசான தாத்தா இருக்கார் சார், ஸ்கூல் செக்யூரிட்டி நினைக்கிறேன். சின்ன குட்டி பிள்ளைங்க, ஒரு 10 வயசு 8 வயசு 12 வயசில் தாத்தாவோட போயிட்டு இப்படி பண்ணி, இப்போ தாத்தா வந்து எல்லாருக்கும் அந்த பிள்ளைங்கிட்ட போயிட்டு பேக்கை மாட்டி போயிட்டுருக்குங்க. இப்படி என்ன இது ரிஸ்ட் பம்மா என்ன சொல்லுவாங்க, இது பேர் என்ன சொல்லுவாங்க, சும்மா ரெண்டு ரிஸ்ட் இப்படி முட்டிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த தாத்தா ஸ்கூல் செக்யூரிட்டியாக இருக்காது. இப்போ பார்த்து இங்கேருந்து போகிற பிள்ளைகள் எல்லாமே, அந்த பிள்ளைகள் எல்லாமே ஒரு 7 5 6 பார்க்குறதுக்கு நம்ம கேமரா தூரத்தில் யாரோ எடுத்திருக்காங்க, ஏதோ வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க, பண்ணிட்டு போகிறாங்க. குழந்தைகள் உலகம் எப்பயுமே அந்த மாதிரி அது இன்னசென்ட்டாக ரொம்ப அழகானது தான். அதில் எந்த மாட்டுக்கு அது எப்பயுமே இதுவாது. கொஞ்சம் வீடியோ கேம் என்ன வேணால் ஆடலாம் முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உலகம் என்றைக்குமே இப்போ வரைக்குமே அது அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே சூப்பர் சார். நான் நம்புகிறேன். இங்கே இப்போ அவர் சொல்லுவார் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி பசங்க படம் இப்பயும் கனெக்ட் ஆகும், இன்னும் 90s பிறந்தவங்களுக்கு அது இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஆனால் இப்போ இருக்க பசங்க, இப்போ ஒரு ஸ்கூல் பற்றி மிஸ்டர் பாண்டியராஜ் சார் ஒரு படம் எடுத்தாருன்னா அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருக்குது சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அப்போ இருக்க அந்த ஒரு பழக்க வழக்கம் அது எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ என் பையன்லாம் எடுத்துக்கிட்டா 10வது தான் படிக்கிறான். அன்புக்கரசு வந்து 10வது தான் படிக்கிறான். அவன் நம்மளை விட அட்வான்ஸாக இருக்கிறான். அவன் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம என்னால் பதில் சொல்ல முடியல. அது உணவு எல்லாமே மாறுது இல்லை. அதனால் அவங்க அதுக்கேற்றது மாதிரி அட்வான்ஸாக இருக்கிறாங்க, பயங்கர இதுவாக இருக்காங்க. அதை நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பசங்க டயத்தில் இருந்த குழந்தைகள் வேறு, அதுக்கு முன்னால் 80s குழந்தைகள் வேறு. இப்போ அவங்களுடைய இதுவே வந்து டோட்டலாக கையில் அவங்களுக்கு எல்லா உலகமே இருக்குது. அப்போ அவனுடைய அறிவும் வளருது. அவனுடைய 10வது புத்தகத்தை எடுத்து நம்மளால் என் ஒய்ஃப் வந்து எம்எஸ்சி எம்எட் சார், எம்எஸ்சி எம்எட் என் ஒய்ஃபு டீச்சராக இருந்தவங்க. அவங்களால அந்த புத்தகத்தை படிக்கவே முடியலை சார். நானும் தெரிச்சு ஓடிருப்பேன். ஆனால் அவங்க படித்து பரீட்சையெல்லாம் மார்க் வாங்கி அப்போ அவன் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுடைய 10வதுல இப்போ நான் 10வதுல எங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறதுக்கு பயப்படுவேன். 12வதுல தான் நான் சண்டை போட ஆரம்பிக்கிறேன். அவன் 8வதுலேயே சண்டை போடுறான். அவன் ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இப்போ நான் உன்னை எடுத்து வைக்கிறேன், அவன் உன்னை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. அதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. அவன் கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. 7வது படிக்கிறான் 2வது பையன், அவன் கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. அப்போ நம்ம அவங்களை குற்றமும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? மாறி இருக்கு பசங்க. ஆனால் அன்னைக்கு இப்போ சார் சொல்கிற மாதிரி பசங்க படத்தை இன்னைக்குள்ள பசங்க ரசிக்கிறாங்க. ஆனால் அவனுடைய டோட்டலாகவே அவன் அட்வான்ஸாக இருக்கான். அவன் வேற ஒரு உலகத்தில் இருக்கிறான். அவனுக்கு வந்து நம்ம ஒரு நல் வழியை சொல்லத்தே முடியுமே ஒழிய, எனக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா படம் இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதப்பா, சாங் இப்படி பண்ணு, இந்த சாங் ஹிட் ஆகும், இந்த சாங் வைப்பாக இருக்குது, அதுக்கு கொண்டு அவன் கருத்து சொல்ல ஆரம்பிட்டாங்க. நமக்குள்ள உள்ள வந்துட்டான் சார். அது வந்துடுறாங்க சார். எனக்கு இப்போ 16 15 14 வயசுல என் பையனும் பொண்ணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் படங்களை பற்றி. படங்களையும் மற்ற படங்களையும் கம்பேர் பண்ணி
நீ இந்த மாதிரி படம் பண்ணலாம், இப்படி போகலாம், இந்த சாங் நல்லாயிருக்கும், திடீர்னு ஒரு சாங்கை போட்டு விட்றாங்க, சாங் கேளு ரொம்ப நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு கேள்வி அவங்க கேட்டு என்னடா இப்படி இவ்வளவு யோசிக்கிறாங்களா நம்ம பசங்க ரொம்ப அப்படிலாம் இல்லை. நான் அப்படி அந்த மாதிரி யோசிச்சதில்லை. பட் ஆனால் டிஸ்கஷன் பார்ப்போம் இல்லையா, ஒரு படத்தை பற்றியோ ஒரு பாயிண்ட்டை பற்றி ஏதாவது ஒன்று இருக்கும், அப்போ அவங்க பேசுவாங்க. இப்போ ஏன்னா இப்போ என் தொழில் அதுவாக இருக்கனால அதை பற்றி பேசும்போதும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கும் அது வசதியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்கள்ட்ட குறைஞ்சிருக்குது. என்னென்னா, அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து படிப்பு நல்லா இருந்தது, புத்தகங்கள் நிறைய படித்தாங்க. இப்போ உள்ளவங்க வர்ற பசங்கள்கிட்ட படிப்பை பற்றி இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றவன்ட்டையே என்ன புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா படிக்கவே இல்லை. அந்த புத்தகம் படிக்க, ஏன்னா அவன் ஃபுல்லாக ஃபோனில் தான் காலத்தை செலவு பண்ணுறாங்க. அதிகமாக வந்து இன்றைக்கி ஃபோன்லேயே அவங்க உலகம் சுருங்கிருச்சு. புத்தகத்தை படித்தோம்னா, இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் பொன்னியின் செல்வனோ, வேல்பாரியோ, ஜெயகாந்தன் புத்தகமோ, கீரை ஏதோ ஒரு புதுங்கும்போது அது ஒரு புது வேர்ல்டு இதுவாகும், ஒன்று கிரியேட் ஆகும். அது படிக்கும்போது தான் வேல்பாரியை நான் படிக்கும்போது என்னுடைய அந்த உலகம் வேற மாதிரி இருக்கும், சார் படிக்கும்போது அவருடைய உலகம், இப்போ சங்கர் சார் படம் அவருடைய உலகம் வேற மாதிரி இருக்கும். அதனால படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் நான் நினைப்பேன். எனக்கு வந்து தங்கர்பச்சான் சார் ஒர்க் பண்ணும்போது படின்னுக்கிட்டே இருப்பாங்க. டேய் ஸ்கூல் போனாலும் படின்னு சாவடிச்சாங்க, இங்கே வந்தாலும் படி. ஆனால் படிக்கும்போது தான் அதோடைய உலகமே வேற மாதிரி வந்தது. இன்றைக்கி இப்போ என் பையங்களுக்கு அவ்வளோ புத்தகம் வாங்கி நான் அடுக்கி வைக்கிறேன். நான் பார்க்கும்போது எடுத்து புரட்டுவாங்க, அப்படியே பயங்கரமாக படித்து இன்றைக்கே புத்தகத்தை முடிச்சு போகிற மாதிரி இது போனாங்க. 15 பக்கத்தை கடக்க முடியாது அவங்களால. அது போராக ஃபீல் பண்ணிடுறேன். நீ எவ்வளோ பெரிய நல்ல கதையை கொடுத்தாலும் அவனுக்கு ரீல்ஸ் பார்த்து பழகிட்டான். அவனுக்கு எல்லாமே 10 செகண்ட் 20 அதே போனோமா 30 செகண்ட் தங்கினவே அவனுக்கு போர் ஆகிடுது. தங்கி அந்த 30 செகண்டுக்கு அப்புறம் போயிடுறான். அதுக்குள்ளே போய் இன்னைக்கு இல்லை, அது ஒரு லாங் கன்சிஸ்டன்டான ப்ராசஸ். அது கன்சிஸ்டண்டாக இருக்கணும். அதுக்குள்ளே இது வந்ததுனால இதுக்குள்ளே போல ஒருவேளை படிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் 2 மாதம் மெனக்கெட்டாங்கன்னா வந்துடும். இல்லை, அந்த பழக்கத்தை நம்ம வளர்க்கணும். ஸோ நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு எப்பயாவது எடுத்து படிப்பேன் சார், கமல்ஹாசன் வந்தால் நான் படிப்பேன். சரி, எப்பயாவது தோணும் என் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி கேட்டுக்கிறேன். நான் வந்து ஆஃபீஸ் சொல்கிறேன், இந்த புக்கெல்லாம் படி, கலெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. என் தமிழில் இந்த டான் ஸ்டோனின்னு தமிழ் ஆசான் இருக்கார் இங்கே, சரி, வேலா காலேஜில் நண்பர் அவர். ஸோ அவர் தான் ஆஃபீஸ் லைப்ரரி வைக்கட்டுமான்னு கேட்டார். வைங்க சார், வந்து வெயிட் பண்ணுறவங்களோ ஆஃபீஸ் படிக்கட்டும்னு. இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கெஞ்சுறேன் படிங்க அப்படின்னு. கேட்கல, நானே எப்பயாவது தான் படிக்கிறேன், நாங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு நான் ஏன் அங்கே வச்சுருக்கேன்னா, சரி சும்மா இருக்குனாது ஒரு ஆதரவு கொடுக்கலாம்ல அவங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம். சூப்பர் சார். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாச்சும் வித்தியாசமான விஷயங்கள் நீங்கள் இன்ட்ரோ பண்ணுறீங்க. இதில் இந்த ஒரு பொம்மை பயங்கரமாக இருக்குது. ஸோ பொம்மைன்னு சொல்ல முடியாது, இவங்க ரெண்டு பேரோட அந்த கேரக்டர். ஆமாம், இவங்க ஸ்பெஷாலிட்டி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர் எப்படி பிடிக்குமோ, ஆகாச வீரனில் ஆரம்பித்து நாகப்பாம்பு வரைக்கும் இவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு பொட்டல முட்டாய்க்கு ஒரு லிரிக்ஸ் வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா பண்ணோம். அதில் வந்து இப்போ லிரிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் என்ன அதை சாங் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் அதில் என்ன லிரிக்ஸ் வேறு, அது கொஞ்சம் போர் ஆகிட்டுருக்கு, பேட்டர்னை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அம்பானிங்கிற லிரிக்ஸ் வீடியோ பண்ணுறவர்கிட்ட சொன்னேன், ஏதாவது வித்தியாசமாக அந்த சாங்கை நம்ம ப்ரொமோட் பண்ணணும், இந்த படமாகவும் ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் தேவைப்படணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஏன்னா ஏஐயில் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கும்போது அவர் தான் சொன்னார், சார் அதில் இந்த 2 கேரக்டரை எடுத்துக்கிட்டு டாய்ஸ் பண்ணுவோம் சார். இது அவருடைய இந்த ஐடியா வந்து அவருடைய இதுதான். அது என்னன்னா, அது சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தைகள் மத்தியில் பயங்கரமாக யாரை பார்த்தாலும் இது படத்துக்குள்ள வருமா அங்கிள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாய்ஸ் 2ம் படத்துக்குள்ள வருமா அப்படின்னு. உண்மையில சொன்னோம்னா படத்துல இல்லை. சரி, அந்த சாங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஐயோ குழந்தைகள் நம்மள நம்பி வர்ற படத்துக்கு வர்ற குழந்தைகள் ஏமாந்துருமே அப்படின்ட்டு இப்போ சாங் இவங்களுக்கு தனி சாங் இல்லை, அந்த சாங்குக்குள்ளே இவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமோ அந்த முக்கியத்துவம் இவங்களுக்கும் கொடுத்து கேரக்டராகவும் இப்போ வர்றாங்க கதைக்குள்ள. சூப்பர். இவங்க 2 பேரும் இவங்க இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் இவங்களுடைய மனச்சாட்சி மாதிரி இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க. அது வந்து ஆமாம், அந்த அவர் அம்பானி டீமுடைய நல்ல ஒரு இது, அது வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிச்சு. ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சார். ரொம்ப அழகாக 2 பேரும் படத்தை பற்றி அதை சுற்றி இருக்க விஷயங்களை பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி படத்தோட ட்ரெய்லர் ஒரு விஷயத்தில் ஒரு யதார்த்த தன்மையாக வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நீங்கள் கூட்டிகிட்டே போகிறீங்க. படமாக பார்க்கும்போது அந்த 2.5 மணி நேரம் சார் சொன்ன மாதிரி கேன்டீனையும் ஃபில் ஆகி டிக்கெட் தேட்டரும் ஃபில் ஆகட்டும். 2 பேரோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி, படத்துக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஜூலை 25 வருது, தேட்டருக்கு வந்து பாருங்கள். முக்கியமாக நாங்கள் இன்னும் விஷயம் சொல்ல நினைக்கிறேன், எங்கள் படத்தில் அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளமே இருக்காங்க. இவங்களை தொட்டு இவங்களை விட்டுறக்கூடாதுனால யாரையும் சொல்ல முடியல. ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு முடிச்சுட்டு வரும்போது ஜென்ரலாக ஹீரோ ஹீரோயின் மனசில் இருப்பாங்க. இந்த படத்தில் இருக்க எல்லாருக்கும் எப்படி ஒரு கேரக்டர் கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தினாரோ
அது உங்கள் எல்லாருக்குமே படம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த எல்லா கதாபாத்திரங்களையும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், பிடிக்கும். படம் ஜூலை 25 வருது, தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஓகே. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.